ஓடும் அரசு பேருந்துல தன்னுடைய கைவரிசைய காட்டின திருட்டு பெண்மணிய மக்கள் மடக்கி பிடிச்சிருக்காங்க. ஐந்து பவுண்ட் தங்க நகைய பறிச்சுட்டு தப்பிக்க முயற்சி செஞ்ச மர்ம பெண்ண பொதுமக்கள் கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து மேல்மிடாலம் போகக்கூடிய 9A அப்படின்ற அரசு பேருந்துல பயணிகள் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெண் ஏறி திருட்டு செயல்ல ஈடுபட்டதா கூறப்படுது. நாகர்கோயில் அடுத்த பால்பண்ணை பகுதியில பெண்ணொருத்தங்க பேருந்துல ஏறினதாகவும் அந்த பெண் பயணி இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல இருந்த 5 பவுண்ட் தங்க நகைய பறிச்சதா கூறப்படுது. தங்க நகைய பறிச்சுட்டு அந்த மர்ம பெண் தப்பிக்க முயற்சி செய்யும் போதுதான் தன்னுடைய செயின் பறி போயிருக்கிறத உணர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் உடனடியா சுதாரிச்சுக்கிட்டு கத்தி கூச்சலிட செயினை எடுத்துட்டு போன அந்த மர்ம பெண்ணை அங்க இருந்த பயணிகள் மடக்கி பிடிச்சிருந்திருக்காங்க. மேலும் காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எல்லை பிரச்சனையின் காரணமா அங்க வந்த போலீசாரால நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல்ல பயணிகள் பிடிபட்ட அந்த பெண்ணை வடசேரி காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருந்திருக்காங்க. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அந்த பெண் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து அந்த பெண் கிட்ட போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. ஓடும் பேருந்துல 5 பவுண்ட் தங்க நகைய மர்ம பெண் ஒருத்தங்க திருட முயற்சி செஞ்ச சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.